எப்படி இருக்குது சார் படம்? எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறது, படம் என்ன செய்திருக்கிறது, லோகேஷ் என்ன செஞ்சிருக்கிறார், அனிருத் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். ஓகே. இந்த படத்தினுடைய கதை ஒன்லைன் அப்படின்னா, சத்யராஜும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைபிரியாத நண்பர்கள். ஒரு கட்டத்தில் சத்யராஜ் கொல்லப்படுறார், அதற்கு ரஜினிகாந்த் பழி வாங்குகிறார் அப்படிங்கிற ஒரு புதுமையான கதை தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை. இதில் எப்படி எதுக்காக சத்யராஜ் கொல்லப்படுறார், அதுக்கு பின்னாடி கொன்றவர்கள் யார், அந்த கேங் யார், அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சத்யராஜ் என்ன பண்ணார், எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் தான், அந்த பழி வாங்குகிற ஒரு கதை தான். இதில் என்னென்னா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, வின்டேஜ் ரஜினி அப்படியே ஒரு போர்ஷன் இருக்குது. உபேந்திராவும் ரஜினியும் ஒரு வின்டேஜில் ஒரு ஒரு பஸ் ஃபைட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அல்டிமேட், உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சத்யராஜுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வின்டேஜ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருக்கலாம், அதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸ்ருதிகாசன் ரஜினிகாந்துக்கு யார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது படத்தில், அது படம் பார்க்குறப்ப தெரியாது, நம்ம சொல்ல வேண்டாம். கதை இதுதான்,